ஏழைகள் வாழ நீ செய்த யாகம். ஷூட்ல வந்து நான் பாடினப்ப கீழே நிக்கிற விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அழுதாங்க. மேம் கிட்ட பாடும்போது அவங்க உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் 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 பண்ணுறேன்டா அப்படின்னு. நீ செய் அண்ணமே எந்தன் சொன்னமே உந்தன் எண்ணமே வானவில் அப்பா பாடுறத பார்த்து தான் எனக்கு ஆசை வந்து நம்மளும் அப்பா மாதிரியே பாடுவோம். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க வந்து சின்ன தாயவன். சின்ன தாயவன் தந்தராவே. இந்த சிங்கிங் வர்றதுக்கு முன்னாடி என்ன எய்ம் இருந்தது? சிங்கிங்ல இன்னும் நல்லா ஷைன் ஆகணும். அதே மாதிரி எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. அது உண்மையா? மனோ சார் பணம் கொடுத்தாரா? எவ்வளோ இருந்தது? அதை பார்த்த உடனே என்ன கொடுத்தாங்களாம்மா அப்படின்னு நான் அம்மாட்ட கேட்டேன். படிக்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. சூப்பர் சிங்கர் மனோ சாரா ஸ்ருதிக்கு அனுப்பிச்சு பிளாக் கலர் சுருக்கு துறந்து பார்த்ததில் அதிர்ச்சி. சரி, அப்பாவுக்கு ஆர்கெஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அவன் இது என்ன புதுசா இருக்கு. நஸ்ரீனுக்கு சித்திரம் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரிகர்சல் போகும்போதெல்லாம் ரொம்ப டயர்டாகாமல் போகிறதுக்காக. என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காங்க. இந்த பிளேபேக் சிங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் சிங்கரோட கண்டஸ்டன்ட், அதுக்கப்புறமா அனைவருக்கும் மனம் கவர்ந்து அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பிளேபேக் சிங்கர் சொல்லி நம்ம அஃபீஷியலாக சொல்லக்கூடிய சிங்கர் சாரா ஸ்ருதி தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்காங்க வீட்டிலலாம்? இப்போ எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்களா? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கு. ஒரு பக்கம் நான் ஏன் பிளேபேக் சிங்கர் அப்படின்னு சொன்னா, எப்படி சொல்கிறது, இன்டர்வியூவில் வந்து ஒரு சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அப்படின்லாம் வந்து அனைவருக்கும் மனம் கவர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அஃபிஷியலாக நீங்கள் இப்போ ஒரு பாட்டு பாடிட்டீங்க இமான் சாரோட இசையில். அங்கேருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது? அதாவது நம்ம ஸ்டேஜில் பாடுறதுக்கும் கான்சர்ட்ஸில் பாடுறதுக்கும் ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு பாடுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அது எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் மட்டும் இல்லை, நாங்கள் 4 பேர் சேர்ந்து பாடியிருந்தா கூட அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஆனால் சித்ராமா கூட பாடினது தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸ்டேஜ்லேயே சொன்னாங்கல்ல, நான் வந்து சாரா கூட பாடுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமைப்படுறேன், பாட போகிறேன் அப்படின்னு. அவங்கள நீங்கள் செட்டில் பார்த்ததுக்கும் ஸ்டூடியோவில் போய் அவங்க பாடுறப்ப பார்த்துருப்பீங்க. ஏன்னா செட்டில் உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு சில அந்த பல்லவி சரணம் அதை வந்து பாடி காட்டுவாங்க. அப்போ ஒரு லாங் லாஸ்ட்டாக தெரியாது. பட் அவங்க கூடவே நீங்கள் ஒரு பாட்டு பாடுறப்ப அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, எப்படி இருந்தது அது? சித்ராமா வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸ்டேஜ்லேயும் சரி அண்ட் அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் நாங்கள் இருக்கும் போதும் எங்களுக்கு எதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சேம் ஷூட் டைம்லேயும் எல்லாமே எங்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுப்போம். இப்போது எல்லாருக்கும் வந்து ஒரு பக்கம் நம்ம ஸ்போர்ட்ஸில் போகணும், செஸ்ஸில் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு எப்படி முதல்ல நம்ம சங்கீதத்தில் அதுவும் பாட்டில் போகணுங்கிற ஆசை வந்தது? எனக்கு வந்து அப்பா பாடுவாங்க இல்லையா, அப்பா பாடுறத பார்த்து தான் எனக்கு ஆசை வந்து. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், நம்மளும் அப்பா மாதிரியே பாடணும் அப்படின்னு நினச்சி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ். நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அப்போ வந்து அப்பா பாடிட்டு இருந்திருப்பாரு. அந்த ஒரு பாட்டில் நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஓகே நம்மளும் இது மாதிரி அப்பா மாதிரி பாடணும். அப்பா என்ன பாட்டு பாடுறப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்பா பாடுற பாட்டிலே பிடிச்ச பாட்டு என்ன உங்களுக்கு? இதயம் ஒரு கோயில் சாங் பாடுவாங்க, அதுவும் பிடிக்கும். அப்புறம் வந்து அகரம் இப்போ சிகரமாச்சு அந்த சாங் பாடுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அப்பாவும் சேர்ந்தே ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, ஆமாண்ணா. அந்த ஒரு மூமெண்ட், அந்த பாட்டை எங்க பாட முடியுமா? வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோழிலே நூலிடை தேயும் நூலிலே நான் வரம் கேட்கும் கோயிலே அண்ணமே அண்ணமே எந்தன் சொன்னமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே கண்ணமே மத கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே எண்ணமே தொல்லை பண்ணுமே பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே. எனக்கு பாட்டு பாடுறவங்களை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். லைவா பார்க்குறேன்னா எனக்கு ஒரு மாதிரி மூமெண்ட்டே எங்கேயோ போகுது. ஒரு பாட்டு பாடுறப்போ நம்ம ஒரு ஃபீலிங்குள்ளே போவோம்ல. இப்போ அந்த பாட்டு இருக்குது, அந்தமான் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. இதை வந்து ரியலில் ஃபிலிமில் வரும்போது ஒரு எமோஷனலில் பாடியிருப்பாங்க. நீங்கள் எப்படி ஒரு பாட்டும் பாடுறப்ப நீங்கள் அதை எப்படி உள்ளே எடுத்துக்கிறீங்க? நீங்கள் எந்த எமோஷனல் எடுத்துக்கிறீங்க? ஆக்சுவலானா ஃபீல் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் செஷன்லாம் போய் கற்றுக்க முடியாது. அது அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ
ஸோ இப்போ ஒரு சாங் பாடுறோம்னா அந்த இடத்துல நம்ம நின்று ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி ஒரு அப்படி நினச்சா மட்டும்தான் அந்த ஃபீல் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் நான் அந்த இடத்துல நான் நின்று பாடினா எந்த அளவுக்கு என்னால் ஃபீல் கொடுக்க முடியும் அதை நினச்சி தான் நான் பாடுவேன். வீட்டில் அடிக்கடி கேட்பாங்களா? அதாவது அப்பா அம்மாலாம் வந்து நீ ஒரு பாட்டு பாடுத்தவங்க உன்னை கேட்டு நிம்மதியாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். என்ன பாட்டு அடிக்கடி வீட்டில் கேட்பாங்க? ஆக்சுவலாக அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து சின்ன தாயவன். அந்த சாங் தான் நான் ஃபைனல்ஸ்லயும் பாடினேன். பாட்டு ஒரு தடவை பாடுமா? ஓகே. சின்ன தாயவன் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசா. நம்ம அழ வச்சிருவோம் போல. ஆக்சுவலாக ராசாவே நீங்கள் பாடினதுனால அவங்க அப்பா பற்றி பேசணும்னு நினைக்கிறேன், ராஜா சாரை பற்றி. ஆக்சுவலாக அப்பாவும் ஒரு கான்சர்ட் சிங்கர், அதாவது நிறைய ஆர்கெஸ்ட்ராஸ் போவார் அப்படிங்கிறது தெரியும். அப்பாவோட ஸ்ட்ரகிள் சொல்லியிருக்காரா? ஒரு ஒரு ஸ்டேஜ் ஷோவில் போய் நம்ம பாடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரா? எந்த விஷயம் அப்பா கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? அப்பா வந்து எப்படின்னா, அப்பாவுக்கு வந்து ஸ்டேஜில் போனால் பயம் இருக்கும். சம்டைம்ஸ் கை கால்லாம் கூட நடுங்கும். ஆனால் அப்பாவோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு அப்பா எப்பயுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக பாடிட்டு வந்தார். அதை தான் நான் அப்பாட்ட கற்றுக்கணும்னு நினச்சி இந்த சாங்கே ஃபஸ்ட்டு பாடணும் அப்படின்னு. என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா அப்பா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி? அந்த நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகும்ல, அழுகிற மூமெண்ட்லாம் வரும். அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு போல, நம்மளுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிலாம். அது அது வந்து எந்த டைமில் எனக்கு தோணும்னா, இப்போ அப்பா ஏதாவது கேட்குறாங்கன்னா அது நம்ம கிட்ட இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து அப்பாவுக்கு எப்படியாச்சும் இருக்கணுமே, எங்கள் அம்மா கிட்ட போய் ஓடி கேட்பேன், அம்மா இது இருக்கா அப்படி. இல்லையே, அப்பா சாரிப்பா இல்லைப்பா, அது சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் சூப்பர் சிங்கர் ஜூனியர் அப்படின்றப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். என்ன படிக்கிறீங்கன்றது ஒரு குழப்பம். அதே நேரம் எல்லாருக்கும் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் இருக்கும். ஸ்கூல் டயத்தில் எப்படி வந்து இவங்க பாடுறாங்க, ஸ்கூலில் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை நம்ம இங்கே தெரிஞ்சுப்போம். ஸ்கூலில் எவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ படிச்சுட்டு இருந்தபோது எனக்கு வந்து ஸ்கூலில் நிறைய சப்போர்ட்டு அண்ட் வந்து என்னோட அசோக் சார் அவங்க தான் என்னோட ஹெச்எம். அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணுவார். இந்த காம்படிஷனுக்கு போங்க, அவர் நிறையவே சொல்லுவார். ஸோ அந்த காம்படிஷனில் நாங்கள் அட்டென்ட் பண்ணும்போது தான் சூப்பர் சிங்கர் பாடுறதுக்கு நிறைய எங்களுக்கு வந்து இது கிடைச்சிது, ஸ்டேஜ் ஃபியர் எல்லாமே போச்சு. அதனால நான் சூப்பர் சிங்கர் ஸ்டேஜில் பாடும்போது எனக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லை, கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. அதனால ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கூலுக்கு தான் நான் வந்து கொடுப்பேன். இப்போ நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், வேலம்மாள் ஸ்கூல். ஸோ அவங்க எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அதை கேட்கறதுக்கு. அப்பா கூட ஆர்கெஸ்ட்ரா போயிருக்கீங்களா? இல்லை போகணுன்னு ஆசையாக இருக்கா? அப்பா கூட வந்து எனக்கு வந்து ஒரு 8 வயசுலேருந்தே நான் அப்பா கூட சின்ன சின்ன ஆர்கெஸ்ட்ரா கல்யாண மண்டபத்தில் நிறைய பேர் பாடியிருக்கேன். அதுவும் எனக்கு ஸ்டேஜ் ஃபேர் இருக்கக்கூடாதுன்றதுனால அப்பா எனக்கு நிறைய ஸ்டேஜ், அம்மா அப்பா நான் எந்த ஸ்டேஜ் கிடைச்சாலும் நான் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு. உங்களுக்கு இந்த சூப்பர் சிங்கரில் நிறையா மூமெண்ட் வந்து தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சுது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேப்டன் சார் பற்றி பாடின ஒரு பாட்டு. அந்த பாட்டு அந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ஒரு நபர், அதுவும் விஜயகாந்த் சாரோட பையன் வேறு அங்கே இருந்தார். அப்படின்றப்போ அந்த 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 செக்மெண்ட்லேயே நீங்கள் தான் வின் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த பாட்டை எனக்காக ஒரு தடவை அங்கே பாடணும். அதுக்கப்புறமா அந்த டே எப்படி இருந்தது, விஜயகாந்தோட சாரோட ஃபேமிலியில் இருக்கவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத வாழிய பூமியில் காண்முகிலா மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. ஆக்சுவலாக அதை கேட்குறப்ப எவ்வளோ ஒரு பயங்கரம் இருந்ததோ அதே எனக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. இது அங்கே கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு உணர்வு இருந்து தானே உங்கள்கிட்ட வந்து அவ்வளோ பேசியிருப்பாங்க. என்ன பேசினாங்க? திரும்ப நீங்கள் போயிட்டு அவரோட நினைவிடத்தில் வேறு எதை பாடுனீங்க, எப்படி இருந்தது அதெல்லாம்? ஆக்சுவலாக ஷூட்டில் வந்து நான் பாடினப்ப கீழே நிற்கிற விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அழுதாங்க. எனக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க, ரொம்ப அழகாக பாடினடா, இது நிறைய மேலும் மேலும் நீ வளரணும், அந்த மாதிரி நிறைய பேசினாங்க. அதுவே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பாடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி அப்புறம் விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப் பிரேமலதா மேம் கிட்ட போய் பாடும் போதும் எனக்கு வந்து அதே ஹாப்பினஸ் இருந்தது. அதுவும் மேம் கிட்ட பாடும்போது அவங்க உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்ணுறேன்டா அப்படின்னு எனக்கு சொன்னாங்க.
ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவங்ககிட்டலாம் நான் போய் பாடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுண்ணா. இப்போ நான் நிறைய பேர் சொல்லுவாங்களா பாட்டு பாடுறதுனா வந்து நம்மளோட த்ரோட்டை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சூடாக அது மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணணுமா? அப்படி பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக வாய்ஸ் தெரப்பி அப்படின்றது நான் அது நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் நான் சூப்பர் சிங்கர் போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடல, ஏன்னா சேஃப்டிக்காக சாப்பிடல. ஆனால் சாப்பிடலாம், எனக்கு ஒன்றும் பண்ணாது. அது ஐஸ்கிரீமு கூலிங்கான ஐட்டம்லாம் சாப்பிடலாம். பட் ஆனால் வாய்ஸ்க்கு சில நிறையவே இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு காலைல மூச்சு பயிற்சி பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சியிலே மொத்தம் 3 விதம் இருக்குது. ஸோ அதுக்கும் கமெண்ட் விட்டுக்கோங்க, ஓகேவா? 3. அப்புறம் வார்ம் அப் வந்து ஹெட் வாய்ஸு, செஸ்ட் வாய்ஸு, மிக்ஸ் வாய்ஸு, அப்புறம் வந்து ஜண்டை, அப்புறம் அகாரம், அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணணும். அது தினமும் பண்ணணும். இதை இப்போ நீங்கள் காலைல தூங்கி எழுந்திரிச்சு இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சாயங்காலம் போல ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா திரும்ப இது எல்லாத்தையும் பண்ணணும். அப்புறம் இப்போ நம்ம ஷூட்டுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாங் சாய்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அபிலாஷ் அண்ணா கிளாஸில் நாங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சச்சின் சார் கிளாஸ்க்கு போவோம். அது நேரில் தான், எல்லாமே நேரில் தான். ஸோ எல்லாம் போய் அந்த சாங் ஓகேவான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸு, அப்புறம் வீட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஒரு 3 நாள், அப்புறம் அடுத்த நாள் ரிஹர்சல் 2 நாள், அப்புறமா வந்து ஷூட்டுக்கு காலைல போயிட்டு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, மேக்கப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் ஒரு சச்சின் சார் கிளாஸ் வரும், அப்புறமா தான் ஷூட்டு. நாங்கள் பார்க்குற ஒரு 1/2 மணி நேரம் எபிசோடுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கா? உங்களுக்கு எந்த செஷன் ரொம்ப பிடிக்கும்? ஆக்சுவலாக நான் இங்கே போனால் ஜாலியாக இருப்பேன் அப்படின்ற. எனக்கு எல்லா செஷனுமே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா என்னோட வாய்ஸ் ட்ரெயினர் அபிலாஷ் அண்ணா, ரொம்ப அவரோட செஷன் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அண்ணா சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சச்சின் சார் வந்து அவர் எனக்கு எல்லாமே வாய்ஸ் ட்ரைனிங், அது வாய்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், என்னென்ன ரெமெடி எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ இந்த 2 செஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உள்ளே இருக்க ஜட்ஜஸ் பற்றி பேசணும்டா. ஏன்னா ஜட்ஜஸ் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தானே நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். அவங்க எப்படி, ஏன்னா ஒரு பக்கம் சித்ராமா தெரியும், அவங்க வந்து ஒரு மதர்ஹுட் ஃபீலிங் எல்லாரும் கொடுத்துருவாங்க. மனோ சார் நல்லா வைப்பாக இருப்பார், ஒரு எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வைப் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஜட்ஜஸ் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க? ஆக்சுவலாக ஷோவில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சித்ராமா எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு தான் தெரியும், அப்படி தெரியும். பட் ஆனால் 3 ஜட்ஜஸ்மே ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்து பாட போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் செக் பண்ணுவோம். அந்த டைமில் எங்களுக்கு வந்து எதாவது நம்ம கரெக்ஷன் தப்பாக பாடுறோன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பாங்க. அது 3 ஜட்ஜஸ்மே ஒருத்தங்கிட்டே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இமான் சார் வந்து இப்போ யாராச்சும் இப்போ அழுதாங்கன்னா அவரால் உட்கார முடியாது, எனக்கு ஓடி வந்துடுவார் எப்போயுமே. ஸோ சித்ராமாவும் யார் எல்லோரும் கரெக்டாக பாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சித்ராமா அது சூப்பர். அதே மாதிரி மனோ சார் வந்து ரொம்ப வைப்பாக வச்சுப்பார், ஸ்டேஜே ரொம்ப ஜாலியாக வச்சுப்பார். ஸோ அது ரொம்ப அவ்வளோ. என்டையர் சீசனில் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு நாள் இருக்கும்ல, எப்பயுமே மறக்க முடியாமல் ஒரு மெமரிலே இருக்கும், அது மாதிரி ஏதாவது ஒரு டே இருக்கா உங்களுக்கு? 2 நாள் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்பா கூட இந்தமானந்தன் சொந்தமான், அது வந்து திடீர்னு ஸ்டேஜில் அப்பா கூப்பிட்டு பாட வச்சாங்க. அதுதான் மறக்க முடியாது. திடீர்னு சொன்னோடனே அது சூப்பராக இருந்தது அது அந்த மூமெண்ட். அப்புறம் வந்து டாப் 2ல செலக்ட் ஆனது ஃபைனலிஸ்டாக, அது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது ஏன்னா எனக்கு வந்து அன்றைக்கி காலைல ஒரே கோல்டு அண்ட் ஃபீவர் எல்லாமே வந்துடுச்சு. என்னால் பாட முடியுமானே ஒரு டவுட்டில் இருந்தேன். ஆனால் அன்றைக்கி பெஸ்ட்டு கொடுக்கல, பட் ஆனால் ஓரளவுக்கு பாடிட்டோன்ற ஃபீல் இருந்தது. அப்புறம் கடைசியாக நான் தான் செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொன்னோடனே என்னால் சுத்தமாக நம்ப முடியல. பக்கத்தில் பிரியங்கான்னு என்னோடய ஃப்ரெண்டு இருப்பாள், அவள் தான் என்னை அங்கே செட்லேயே எனக்கு க்ளோஸு, அண்ட் ஆதியாவும் ரொம்ப க்ளோஸு. ஸோ இவங்க 2 பேர், ஆதியா வந்து மேலே உட்காந்துருந்தா, பிரியங்கா என் பக்கத்தில் நீதான் ஓடு சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் என்னோட மறக்க முடியாத. இப்போ நமக்கு வந்து அந்த சடன் மூமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் வந்து அன்றைக்கி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இமான் சார் வந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன இருந்தது? முதல்ல என்ன நீங்கள் பேசுனீங்க வீட்டில்? அம்மாட்ட அப்பா எல்லாரும் அங்கே ஷெட்டில் தான் இருந்திருப்பாங்க, பட் ஷெட் விட்டு இறங்கி போனோன்னே அவங்ககிட்ட பேசியிருப்பீங்களா? என்ன பேசுனீங்க நீங்கள்? நாங்கள் எதுவுமே பேசலைண்ணா. இதெல்லாம் என்னோட சிங்கிங் கிடைச்ச வெற்றி அப்படின்னு அம்மா அப்பா வீட்டில் பேசுனாங்க. அதே மாதிரி இமான் சார் டப்புன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே எனக்கே திக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியா சார் அப்படின்னு நான் சார் கிட்ட கேட்டேன். அது ரொம்ப ஹாப்பியாக, அதுவும் சித்ராமா கூட பாடுறதுலாம் எனக்கு ஒரு பெரிய மூமெண்ட்னா. அது இப்போ ஜட்ஜுன்றப்போ நான் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண நினைக்கிறேன். மனோ சார் ஏதோ சூட் கேஸ் கொடுத்தாராம், அதில் கட்டுக்கட்டாக பணம்லாம் இருந்ததாமே,
ஸோ யூடியூப்ல பார்த்தோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அந்த காசி பேசுவோமே, அது உண்மையா? மனோ சார் பணம் கொடுத்தாரா? எவ்வளோ இருந்தது? அதெல்லாம் இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வீடியோ நீங்க பார்க்குறப்ப எப்படி இருந்தது? ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, நமக்கே தெரியாம எப்படா பணம் கொடுத்தாங்கன்னு அப்படின்னு. அதை பார்த்த உடனே என்ன கொடுத்தாங்களாம்மா அப்படின்னு நான் அம்மாட்ட கேட்டேன். இல்லை இல்லை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மட்டும் இல்லைன்னா ஒரு 2-3 நான் நிறைய வீடியோஸ் வந்துருக்கேன் அந்த மாதிரி. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு. நஸ்ரீனுக்கு சித்ராமா கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரிகர்சல் போகும்போதெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகாம போறதுக்காக அதுக்கு. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மனசை ஒரு பிளாக் கலர் சூட் கேஸ் கொடுத்தேன். ஸோ நான் அதை படிக்கும்போதே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. சூப்பர் சிங்கர் மனோ சாரா ஸ்ருதிக்கு அனுப்பிச்சு பிளாக் கலர் சூட் கேஸ் திறந்து பார்த்ததில் அதிர்ச்சி. சாரா உள்ளே கட்டுக்கட்டாக பணம். அதுக்கடுத்து அதை எடுத்து என்ன பண்ணி அது மாதிரி எதனா ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டிருந்தாங்களா? அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லை. நான் அதுக்கப்புறம் நான் ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்டேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சூப்பர் சிங்கரில் வந்து பணத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு ஆர்கெஸ்ட்ரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களாமே? இது என்ன புதுசாக இருக்கு? அப்படிலாம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடந்தால் உண்மையாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும், ஆனால் இல்லை. இங்கே கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஆஃப்டர் அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சாரா வின் பண்ணியிருக்கணும். ஸோ டைட்டில் வின் பண்ணல அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கா? இல்லை நம்மளை வந்து இவ்வளோ பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களே, ஹாப்பினஸ் இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஓட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே பெரிய விஷயம். இதெல்லாம் விட நான் டாப் 5ல செலக்ட் ஆனதே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும், ஆக்சுவலாக நாங்கள் சூப்பர் சிங்கர் உள்ளே வரும்போது ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. எனக்கு ஒரு ஃபேம், இப்போ நான் வெளில போனால் சாரா என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகேடா. இப்போ ஒரு 2 ஆக்சுவலாக ஆனால் கமெண்ட்ல நான் வின்னர்னு சொன்னதே எனக்கு நான் வின் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பி கிடைக்குது. ஆமாம், எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. இது வந்து நாட் ஓன்லி யூடியூப், நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்து சோஷியல் மீடியா எதை எடுத்தாலுமே ஒன்று சாரா தான் வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், இல்லைனா சாரா வின் பண்ணலை அப்படிங்கிற கவலை இருக்கும். நீங்கள் எனக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம ஏன் வின் பண்ணல அப்படின்னு? அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணது இல்லைண்ணா. நான் வின் பண்ணியிருக்கேன். ஏன்னா டாப் 3ல செலக்ட் ஆகிட்டேன்ல. நான் டாப் 5ல செலக்ட் ஆகி டாப் 3ல செலக்ட் ஆனதே எனக்கு ஹாப்பி தான். வின் பண்ணலன்னு ஃபீல் பண்ணதே இல்லை. அதாவது உங்களுக்கு இந்த சிங்கிங் வர்றதுக்கு முன்னாடி என்ன எய்ம் இருந்தது? அதாவது எல்லாம் சொல்லலாம், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை சுத்தமாக அழிச்சிருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா, நம்ம இங்கே அப்படி ஆகிடும். அப்படியெல்லாம் இல்லைண்ணா. எனக்கு வந்து சிங்கிங்கில் இன்னும் நல்லா ஷைன் ஆகணும். அதே மாதிரி எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. பிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கா? பரவாயில்ல, பயங்கரமான ஒரு ஆசைடா, உண்மையாகவே அன்எக்ஸ்பெக்டடான ஆசை. பரவாயில்ல, ஆசைப்படுங்க, இதனால என்ன இருக்குது? ஸோ யார் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கீங்க நீங்கள்? இவங்க நம்மளோட ரோல் மாடல் அப்படிங்கிறத தாண்டி இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம்ல. சித்ராமா அண்ட் அங்கே இருக்க 3 ஜட்ஜஸையுமே நான் இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்துப்பேன். ஏன்னா இமான் சார்கிட்ட ஒரு கைண்ட்லியாக இருக்கும், அவர்கிட்ட ஒரு அந்த இன்ஸ்பிரேஷன் அதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து சித்ராமா வந்து யார் தப்பு பண்ணாலும் அது அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதை நல்லா பர்ஃபெக்டாக அவளை நல்லா ஷைன் பண்ணி கொண்டு வரணும் தான் எப்போயுமே நினைப்பாங்க. அதை நான் சித்ராமா கிட்டேருந்து கற்றுப்பேன். அதே மாதிரி மனோ சார் எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுப்பாரு, அது அவர்கிட்ட நான் கற்றுக்கணும். எந்த பாட்டுமா நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்பீங்க? ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்ல, ரிப்பீட்டடாக கேட்குறேன்? எனக்கு வந்து சித்ராமா சாங்கில் சின்ன குயில் பாடும் பாட்டு, அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாட முடியுமா எனக்காக ஒரு 2 வரிகள்? ஓகே, பாடு. சின்ன குயில் பாடும் பாட்டு கேட்கதான் குக்கு 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 குக்கு, தம்பிகளே தங்கைகளே தேரில் என்ன ஏற்றுங்கள், உல்லாசமாய் உற்சாகமாய் ஊரை சுற்றி காட்டுங்கள், சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 குக்கு. நீங்கள் வந்து பாட்டு பாடி பாடி எனக்கு கூஸ்பம் மூமெண்ட்ஸில் வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலாக நிறைய பாட்டு கேட்பேன். எனக்கு சங்கீதம்னா பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க, இசை அப்படின்னா. நான் அதில் ரொம்ப அட்மையராக இருக்கேன். ஆக்சுவலாக ஆனால் அந்த சூப்பர் சிங்கர் வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சாங் வந்து கேட்பேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த சூப்பர் சிங்கர் வந்ததுக்கப்புறம் தான் சித்ராம்மா எனக்கு சொல்கிற ஒரு கரெக்ஷனையும் நம்ம மைண்டில் வச்சு அவங்க சொல்கிற ஒன்றுத்தையும் நினைவை வச்சு அந்த சாங்கை நான் உன்னிப்பாக கவனித்து அதுக்கப்புறம் தான்
இவ்வளோ இருக்கா சாங்கில் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேனே. அதுவும் எந்த ரவுண்டுக்கு அப்புறம்னா ஸ்வர்ணலதா மேம் ரவுண்டுக்கு அப்புறம் தான். ஏன்னா அவங்க ரவுண்டில் நான் வந்து எண்ணுலே எண்ணுலே பாடியிருந்தேன். ஸோ அந்த ரவுண்டில் வந்து சின்ன 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 கரெக்ஷன்ஸ்லாம் எனக்கு சித்ராமா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வேற கண்டுபிடிக்கணுமோ அப்படின்னு நினச்சி நான் அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னதெல்லாம் நினைவு வச்சு நான் நல்லா பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் என்னென்னா ராசாவே ஒன்றை நம்பி அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ராசாவே ஒன்றை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உருக்குதுங்க.